இது குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸபுரு பில்லாண்டா ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருளால் தான் அவர் பொறுக்கிறார். ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அல்லாஹ் கொடுத்த அருளால் தான் பொறுக்கிறார். அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் உங்களுக்கு பொறுமைக்குரிய அதாவது சக்தி தராமல் சோதனையை தரல. நினைச்சா பொறுக்கலாம் என்ற சக்தியை தந்து தான் அல்லாஹ் உங்களுக்கு சோதனை என்ன செய்யறான் தாரா. எனக்கு பொறுக்கவே முடியாது அப்படி என்று சொல்ற எதுவுமே இல்லை. அது நம்மளா சொல்லிக்கிறது. நிறைய பேர் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கின்ற அந்த குரூப் ஒரு அளவு வச்சு பொறுமைக்கு அளவே இல்லை. கோபக்காரண்ட பொறுமைக்கு எல்லை என்ன கொஞ்சம் அப்படி தட்டி விட்டா போதும். ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கின்றது. நீ பொறுக்கவே இல்லையே சரியா. பொறுமைக்கு எல்லை இருக்கின்றா ஒரு 2 நாள் பொறுத்தவரை சொல்லணும். அது அவரவர்களுடைய எல்லை அவங்கவுங்க வச்சுக்குது. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் வச்சு அப்படி இல்லை. சபர் அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்ற வமையு சப்பிர் சப்பரஹுல்லாஹ். அதாவது வமையத்தஸப்பர் சப்பரஹுல்லாஹ். யார் பொறுமையை வரவழைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுப்பான் என்றார். பொறுமை நம்ம பொறுக்க விசாலமாகிட்டே போகும். அப்போ சத்ராக அவர் மாறிக்கொண்டே வருவார். எந்த அளவு சுருக்கமாக்கிறோம் அந்த அளவுக்கு பொறுமை என்ன செய்யும், அதாவது குறைவாகவே இருக்கும். எனவே பொறுமை கண்டு ஒரு எல்லையோ அளவை இல்லை. அல்லாஹ் தஆலா அதுக்கான துணையை தந்துட்டு தான் எங்களுக்கு சோதனை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா தாரா. அதனால நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதாவது இஸ்திஆனான்னு வருது குர்ஆன்ல, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுகிறேன் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே போல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ். நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்கள் பொறுமை அல்லாஹ்வை கொண்டு தான் ஏற்படுகிறது. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு பொறுக்க தந்ததுனால தான் நீங்கள் பொறுக்கிறீங்க. ஸோ அதனால் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பான். நாங்கள் பொறுத்து பழகணும். நம்ம பொறுக்காமட்டோம்டா சந்தர்ப்பம் தந்து நம்ம பொறுக்காமிக்கணும்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு சபருக்குரிய சந்தர்ப்பத்தை தந்து இருப்பான். நம்ம அதை விளங்கிடணும். பொறுக்கலாம் எங்களுக்கு என்ன பொறுக்கலாம் என்று விளங்கி அதில் என்ன செய்யணும் பொறுக்கணும். பொறுமை இல்லாத தொண்டு அல்லாஹ் தந்தான்னு அர்த்தம் இல்லை. அதனால வஸ்பிர் நபியை பொறுத்து கொள்ளுங்கள், வமா சபருக்க இல்லா பில்லா. உங்கள் பொறுமை அல்லாஹ்வை கொண்டே அன்று வேறு இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பொறுமையை சொல்றான். அப்போ இது அல்லாஹ்வை கொண்டு பொறுமை. இன்னொன்று அதாவது அஸ்ஸபுரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் பொறுக்கிறது. இந்த பொறுமையை நம்ம அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுமையை அல்லாஹ்வோட உதவியின் காரணமாக தான் நம்ம பொறுக்கிறோம் என்ற விளக்கத்தோட அல்லாஹ்வுக்காக பொறுக்கிறது. இது ரெண்டாவது. அதாவது பொறுமை அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான், அல்லாஹ் துணையா தந்திக்கிறான், அதனால தான் நான் பொறுக்கிறோம் விளக்கம் இந்த பொறுமை. அடுத்தது அந்த பொறுமையில் என்ன கலக்கணும்னா இதை நான் யாருக்காக இப்படி பொறுக்கிறேன்னா அல்லாஹ்வுக்காக பொறுக்கிறேன். உலகத்துக்காக பொறுத்து இன்னொருத்தருக்காக பொறுத்தா நன்மை என்ன இல்லை, அதில் என்ன நன்மை இல்லை. உனக்கு அனுமதி, ஏன்னா அது ஒரு இபாதத்து நேரடியாக இபாதத்தான செயல் இல்லையே அனுமதி. ஆனால் நீ அல்லாஹ்வுக்காக பொறுத்தால் அதில் பெரிய நன்மை இருக்கு. நீ உலக நோக்கம் ஒன்றுக்காக பொறுத்தா அதில் பெரிய ஒரு நன்மை என்ன இல்லை. அஸ்ஸபுரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் என்ன செய்யற பொறுத்தல் அஸ்ஸபுரு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு பொறுத்தல். இந்த அல்லாஹ்வோடு பொறுத்தல் என்றா என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய காரியங்கள் நல்லா எங்களுக்கு சொல்லுகிறது. அதாவது பாவங்கள் செய்யாமல் நாங்கள் பொறுமையாக, இதை தான் நம்ம 3 வகையாக படிச்சுப்போம். பாவங்கள் செய்யாமல் என்ன செய்யறது நம்ம பொறுமையாக இருக்கிறது, இபாதத்து செய்கிறதுல என்ன நம்ம பொறுமையாக இருக்கிறது, சோதனைகளில் என்ன பொறுமையாக இருக்கிறது. இதில் எல்லாமே அதாவது இந்த 3 பொறுமையிலையுமே இபாதத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமை இருக்கிறது அது மிகவும் தரமானது. ஏன்னா அது பாவம் என்று தவிர்த்தல், சோதனை என்பது வந்துட்டு, ஆனால் இபாதத் என்று நம்ம செய்யணும், இபாதத்ன்றது நம்ம செய்யணும் ஏற்படுத்தணும். அதனால இதுல பொறுமையாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுமையாக என்ன செய்யும் அது அமையும். எனவே இந்த 3வது என்னன்னா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொறுத்தல் என்ற இந்த 3 தான். சோதனைக்காக பொறுக்கிறது, அடுத்ததாக என்ன அதாவது பாவங்களில் பொறுமையாக இருக்கிற பாவம் தூண்டுது நான் செய்யாமல் இருக்கிறது, அது பாவங்களை நம்ம பொறுக்கிற பொறுமை. இபாதத்தில் நம்ம என்ன செய்யறது அதான் பொறுமையாக இருக்கிறோம்னா இபாதத்தை செய்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும் கஷ்டமாக இருக்கும், நம்ம பொறுமையாக இருக்கும். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய முகத்தையே நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு உங்களுடைய நஃப்ஸை பொறுமையாக வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கிருந்து ஓடும் நஃப்ஸ் என்ன செய்யும் அங்கிருந்து ஓடும், அவர்களோடு பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன செய்யும் சொல்லுது. இந்த இடங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சோதனை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம், சோதனையோட வகைகளை புரிஞ்சுக்கொள்கிறோம். நான் 3 வகைன்னு பல 3 சொல்லிக்கிறேன் சரியா. அந்த வகைகள் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த விளக்கங்கள் நமக்கு இருக்குமாக இருந்தால் நிறைய பொறுமையாக இருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்துருவேன்றார். இதான் மக்காமுல் மஹப்பான்றது. எந்த சோதனை வந்தாலும் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். முதலாவது அது என்ன மார்க்கத்தில் அமையலை, என்ன மார்க்கத்துக்கு அது சோதனை அமையலை. சில சோதனைகள் வந்துடும், தீன் போயிடும், மார்க்கம் என்ன செஞ்சிடும் போயிடும், தொழுகை போயிடும், நோன்பு போயிடும், நம்பிக்கை போயிடும், இபாதத்து போயிடும், அல்லாஹ்வுலயே என்ன செஞ்சிடும் சந்தேகம் வந்துடும். அப்படிப்பட்ட சோதனையாக இது அமையலையே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. வந்த சோதனை இதுக்கு வரலையே. தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு முர்த்ததாயிட்டாங்களே, தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு வழிகட்டு போயிட்டாங்களே, தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு தொலை வராமிக்கிறாங்களே, அந்த மாதிரி எனக்கு சோதனை அல்லாஹ் தரலையே. அதனால நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன் புகழ்கிறேன். 2வது இன்னஹா லம் தகுன் அஅதம மின்ஹா,
இதைவிட பெரிய சோதனை அல்லாஹ் தரலையே, அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். இதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அதாவது இதைவிட பெரிய சோதனையாக வராமல் இந்த சோதனை அது வந்துட்டு, அதற்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். மூன்றாவது, அதற்கு அல்லாஹ் எனக்கு கூலி தந்தானே, அதற்காக நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன், புகழ்கிறேன். இது சோதனையை பற்றி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வை. அப்போ இந்த ஒரு விளக்கம் இருந்தால் அதோட நிலைமையே வேற. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தன் வரலாற்றில் 7 முறைக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டவர். ஒவ்வொரு மஸ்அலாவுக்கும் சிறையில் என்ன செய்வார், அடைக்கப்படுவார், வருவார். அவருடைய அழகான வார்த்தை தகாயிகு தஃப்சீர் அவர் தஃப்சீரில் முன்னால் எழுதியிருப்பாங்க. அதை படித்த ஒரு மனிதனுக்கு அவர் இந்த உலக விஷயத்தில் எப்படி ஒரு புரிதலோடு இருந்திருப்பார் அப்படி என்பதற்கான ஆதாரம். அவர் திருமணம் முடிச்சிருக்கல, அவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. அவருடைய 3 சகோதரர்கள் தான் அவருக்கு என்ன செஞ்சாங்க, அவரை கவனிச்சுக்கொண்டாங்க, செலவழித்தார்கள், அவரை தவாவுக்கு இருந்தாங்க. சில சகோதரர்கள் அவரோட சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எழுதுகிறாரு, மா யஸ்னா அஅதாஇ பி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி ஐனமா ருஹ்து ஃபஹிய மஇ இன் அக்ரஜூனி ஃபஹுரூஜி சியாஹா வ இன் கதலூனி ஃபகத்லி ஷஹாதா வ இன் சஜனூனி ஃபசஜ்னி ஹல்வா மா யஸ்னா அஅதாஇ பி. என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடலாம்னு கேட்குறார். என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள், என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு. எனது தோட்டமும் எனது சொர்க்கமும் எனது உள்ளத்திலே இருக்கிறது, என்ன கல்பில் அது இருக்குது. நீங்கள் எங்கே கொண்டு போய் என்னை விட்டாலும் அந்த மகிழ்ச்சியில் ஒன்றை கூட உங்களால் அதை பறித்து கொள்ள முடியாது. அந்த அல் குர்ஆன் அவருடைய உள்ளத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அவருடைய உள்ளத்தில், இமாம் தஹபி சொல்கிற மாதிரி எல்லா உலூம்கள், எல்லா அறிவும் அவருக்கு முன்காலைக்கும் யஹ்தாரு மா யஷா வயது மா யஷா, விரும்பினத்தை எடுப்பார், விரும்பினத்தை விடுவார் என்ற அளவில் அறிவு அவருக்கு என்ன முன்னால் இருந்துச்சு. உலக அறிவும் தான், மார்க் அறிவும் தான், எல்லா அறிவும் தான். அப்போ என்ன செஞ்சிடலாம், என்னுடைய இன்பமும் எல்லாமே என் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. என்னை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றினால் அல்லாஹ் எனக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் பயணித்த பயணமாக எழுத போகிறான். என்னை அவர்கள் சிறையில் அடைத்தால் அவர்கள் அல்லாஹ்வோடு என்னை தனிமைப்படுத்துகிறார்கள். நான் யாரோட இருக்க போகிறேன், தனியே அல்லாஹ்வோட இருக்க போகிறேன், ஹல்வா, நான் ஹல்வத்தில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். என்னை அவர்கள் கொன்றால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறேன். என்னை வேற என்ன அவர்கள் செய்து விடலாம்னு கேட்குறான். இது அதாவது இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, சோதனைகள், வேதனைகள், கவலைகள்லாம் வரும். நேர பேத்து நம்ம இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இடத்துல உட்காருவோம், அது எல்லாமே எங்களை விட்டு அப்படியே போன மாதிரி எங்களுக்கு இருக்கும். அவருடைய அந்த ஈமானிய வார்த்தைகள், விளக்கங்கள், அந்த அதாவது புரிதல்கள் அப்படின்ட்டு. பிஷ்ர் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு பயணம் போய்கின்றார். அவருடைய மாணவரோட ஒரு ஆறு, அழகான ஒரு ஆறு, அதில் எழும்பி தண்ணியை குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு அவர் சொல்கிறாரு, இதில் உள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியை மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள்னு சொன்னார். இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியையும் நான் அடைகிற சந்தோஷத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் எங்களோட வாள்களால் அவர்கள் லஜாலதுனா பிஸ்யூஃப், எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார். இது யாருக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு அமைதியான இந்த உலகத்துடைய சுண்ணத்தை சரியான முறையில் புரிந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். எல்லாரையும் போல் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும், எல்லாரையும் போல் அவருக்கு சிரமங்கள் இருக்கும், எல்லாரும் போல் அவருக்கு வேதனைகள் இருக்கும், எல்லாரும் போல் ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை பற்றி அல்லாஹ்வுடைய அறிவுண்டு அவருக்கு இருக்கும், அதை பற்றி அல்லாஹ்வுடைய புரிதல் அவருக்கு என்ன செய்யும், இருக்கும். அந்த புரிதல் அத்தனை பேரும் பதற டைமில் அவர்கிட்ட ஒரு அமைதியை என்ன செய்யும், கொண்டு வரும். அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிற டைமில் அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சியை அதை என்ன செய்யும், கொண்டு வரும். இவரால் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம், இவரால் தான் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம். எல்லாரும் பதறுகின்ற இடத்துல அவரும் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமையில இருந்தாருண்டா அது என்ன செய்யாது, அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் இருக்கும். இதனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை இப்போ நான் இது போன்ற நிறைய நல்ல அறிஞர்கள்ட்ட கூற்றுக்களை நீங்கள் பார்க்கலாம். உண்மையில் அவர்கள் பொறுமை, அந்த சோதனைகளில் காத்த பொறுமை, வேதனைகளில் காத்த பொறுமை சாதாரணமானதல்ல. நாளை மறுமையில் சிலர் சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம். இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது சோதிக்கப்பட்டவர்கள்லாம் மறுமையில் கொண்டு வரப்படுவாங்க. அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, அவங்களோட கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்குன்னா, இந்த உலகத்தில் எங்கள் தோள்கள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஆசைப்படுவார்கள். அந்த சோதனைகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்துட்டு, அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்து விட்டு அவர்கள் நினைப்பார்கள், இன்ன அஷத்தன் நாசி பலா அனல் அம்பியா, உங்களில் அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள், தும்மல் சாலிஹூன், பின்னர் நல்லவர்கள், தும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்னர் அவர்களை போல வாழ நினைக்கின்றவர்கள், உப்தலல் மர்வால கத்ரி தீனிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார், அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும், அவன் செய்கிற அமல்கள் அவன் அங்கே கொண்டு போய் சேர்க்காத அளவில் அவன் அமல் செஞ்சு கட்டிருப்பான். அல்லாஹ் அவனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்க நினைப்பான். அதனால நீதியானவன் அவனை சோதித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா அந்த சோதனையில் அவன் பொறுமை காப்பானா, அதனூடாக அந்த தரஜாவை அல்லாஹ் செஞ்சிருவான், அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு எந்த சோதனை வந்துட்டாலும், சோதனை மனிதனுக்கு கஷ்டமானது, வேதனையானது, அதை அவன் நீக்குவதற்கு முயற்சி எடுப்பது இயல்பானது. ஆனால் அதில் எதுலையுமே அவன்கிட்ட ஒரு பதட்டம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்தை அவன் புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் நாளை மறுமையில் என்ற தரஜா.
நான் செய்யக்கூடிய அமல்கள் குறைவு, நான் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம். அப்படி இருக்கிற டைமில் இது அல்லாஹ் எனக்கு தனியாக தரக்கூடிய ஒரு கிஃப்ட் போல. இதன் மூலமாக அல்லாஹ் தாலா என் தரஜாக்கள் என்ன செய்வான், உயர்த்துவான். உங்களுடைய சூழல் எது வந்தாலும் சரி, மனைவியால், குழந்தையால், பிள்ளைகளால், மனைவிக்கு கணவனால், பிள்ளைகளால், எதால் வந்தாலும் சரி, இதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது எனக்கு உண்டு என்று விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் சொல்ல போனால் உலக வாழ்க்கையும் ஹைரா போயிடும். நம்ம யாரோடையும் பதறிக்கல மாட்டோம், தந்தாலும் பதற மாட்டோம், தராது விட்டாலும் பதற மாட்டோம். எல்லா இடத்துலையும் ஒரு அமைதியாக இருப்பு, உலக நட்புகள் அழகான முறையில் என்ன செய்யும் எங்களுக்கு போய்கொண்டிருக்கும். இந்த விளக்கம் கிடைக்குமாக இருந்தால், எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புரிந்துணர்வையும் விளக்கத்தையும் எங்களுக்கு தந்து, இந்த சோதனைகள் தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தரஜாக்களையும் அந்தஸ்துக்களையும் கூலிகளையும் நாளை மறுமையில இபாதத்துக்கள் எப்படி தருகிறதோ அதுக்கு மேலாக இந்த சோதனைகள் தான் என்ன செய்யும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.